எழுந்து நின்று பைபிளை தூக்கி பிடிங்க, குட்டீஸ் எல்லாம் மேலே ஓடுங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வருமட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 65:9 வாசிங்க, வேகமாய் வாசிங்க. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஹல்லேலூயா. இது யாரு பாடின பாட்டு? யாரு பாடின பாட்டு? The psalmist, சங்கீதக்காரன். அவன் பாடுறான். எப்படி பாடுறான்? தேவரீர் பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சி தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்கி, இப்படி நீர் அதை திருத்தி எங்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். இப்போ நமக்கு 3 காரியம் நிச்சயம் முக்கியமாக இருக்கும். ஒன்று வந்து நல்ல ஃபுட்டு சாப்பிடணும், இன்னொன்று என்ன இருக்கணும்? சுவாசம் இருக்கணும், தண்ணி. இந்த 3 இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், என்னதான் கொட்டடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி தானே? ஆமாவா இல்லையா? இந்த 3மே இல்லைன்னா கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் கொட்டடிப்பாங்க. நம்ம ஒருவேளை தூங்குறோமா தூங்குறோம் நமக்கே தெரியாது, ஏன்னா டயர்டில் கிடப்போம். அவன் எந்திரிச்சு எதுக்கு நான் கொட்டடிக்கிறேன்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கும். இது 3 முக்கியம் என்பது யாருக்கு நல்லா தெரியும்? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் விசாரிக்கிற தேவன். சரி, என்னதான் விசாரிக்கிறாரு? ஏன் பூமியை விசாரிக்கிறாரு? பூமி என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து ஒவ்வொன்றா உண்டாக்கி தன்னுடைய ரூபத்தின்படியா படைச்சாரு? பூமி என்ன சொன்னாரு? உண்டாக்குனாரு, உண்டாயிருச்சு. ஆமா தானே? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி, எனக்கு மட்டும் பைபிள் தெரியுற மாதிரி? ஆமாவா இல்லையா? ஒரு அல்லேலூயா. பூமியை மற்ற காரியம் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்டாகினாரு, உண்டாயிருச்சு. கடைசியில் உட்கார்ந்தாரு. இதெல்லாம் உண்டாக்கிட்டோம். பட் இதை ரூல் ஓவர் பண்றதுக்கு இன்னும் ஒரு ஆள் வேணுமே. நான் உட்காந்து பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காதே. என்னுடைய ரூபத்தின்படி, என்னுடைய இமேஜின் படி, என்னுடைய சாயலின் படி யார் வேணும்? ஸோ ஒருத்தனை உண்டாக்கணுமே. போனாரு, களிமண்ணை கொஞ்சம் அழுட்டு வந்தாரு. நல்லா என்ன பண்ணாரு? அவரை பார்த்து பார்த்து அழகா செஞ்சாரியா. மூக்கு இப்படி தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? கீழே தான் இருக்கணும். அழகா கண் இருக்கணும். இங்க வச்சாதான் அழகா இருப்பான் பார்க்கறதுக்கு. எல்லாத்தையும் உருவாக்கி கடைசியில் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஒரு கைத்தட்டு கொடுப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு. என்ன கொடுக்கிறாரு? ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரு. இவனை ரூல் ஓவர் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 1 பேதுரு 2:5 அவர் சொல்றாரு, டேங்க வா, நீ ரொம்ப கவலையா இருக்க, யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப், நீ பிரச்சனையோட இருக்க, நீ சமாதான குறைச்சலா இருக்கிற. யார் சொல்றா? உங்களையும் என்னையும் ஆண்டவர் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப், இன் யுவர் ஃபேமிலி, இன் ஒர்க் ஸ்டேஷன். நீ வேலை செய்கிற இடத்துல, உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ ரொம்ப பிரச்சனையா இருக்கிற. உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது. மனுஷன் முகத்தை பார்க்குறான்டா, நான் உன் இருதயத்தை பார்க்குறேன். ஏன்னா நான் உருவாக்குனவன், உன்னை பற்றி நல்லாவே எனக்கு தெரியும். நீ எப்படி இருக்கிற, என்ன பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆண்டவர் ஒரு தாயை போல தேற்றுகிற தேவன், அரவணைத்து பேசுகிற தேவன். நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா விசாரிச்சு. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் நான் என்னையும். how you are. நீ ப்ராப்ளத்தில் இருக்கிற. அதனால ஒன்று மட்டும் செய்ய, வேற ஒன்றும் செய்யாத. உனக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அதை என்கிட்ட சொல்லிடு, நான் பார்த்துக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீ உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லிடு, நான் பார்த்துக்கிறேன். இப்போ பூமிக்கு வர்றாரு, இங்க வா, மழை உன் பேல நல்லா பெய்யுதா? யாரை கேட்குறாரு? பூமியை பார்த்து கேட்குறாரு. நீ நல்லா பயிர் வகைகள் நல்லா செழிப்பாக்கி மாடுகளுக்கு, பிரீஸ்டுக்கும், இந்த மனுஷனுக்கும் நல்லா கொடுக்குறியா? அது தலையை தொங்க போட்டுட்டு இருக்கு. எது? பூமி தலையை தொங்க போட்டுட்டு இருக்கு. விசாரிக்கிறாரியா பூமிய?
நான் நினைக்கிறேன் அவர் என்ன மட்டும்தான் விசாரிக்கிறாரு. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா சாப்பிடணும், நான் திருப்தியா இருக்கணும், நான் நோய் இல்லாமல் இருக்கணும், தேவனோடு எப்பொழுதும் இடைப்பட்டு கொண்டிருக்கணும், அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியை விசாரிக்கிறாரு. என் பிள்ளைக்கு நல்ல ஆகாரம் கொடுக்குறியா, என் பிள்ளைக்கு நல்ல எல்லாத்தையும் செய்யறியா, அவன் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறானா, அவன் பலவீனப்பட்டிருக்கிறானா? ஹலோ, எனக்காக சிலுவையில் அடித்து ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக்கொண்ட என் தகப்பன் என்ன மாத்திரம் விசாரிக்கல, எனக்கு பின்னாடி இருந்து எனக்கு நன்மையானதை செய்ய போகிற பூமியை பார்த்து அவனுக்கு எல்லாம் செய்றியான்னு கேட்கிறாரியா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்களை மட்டும் விசாரிக்கல, எனக்கு நன்மையை கொடுக்கிற பூமியை விசாரிச்சு நீ நன்மையை கொடுக்கிறியா என் பிள்ளைக்குன்னு கேட்கிறாரியா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஸோ இந்த வசனத்தின்படி என்ன சொல்றாருன்னா, டேவிட் வாஸ் எ கிரேட் சோல்ஜர். இந்த வசனம் அவனை குறித்து பேசுகிறது. டேவிட் ஒரு பயங்கரமான போர் சேவகன், ஒரு யுத்த வீரன். அப்புறம் என்ன சொல்லுது, எ கிரேட் சோல்ஜர் பட் ஹீ ஆல்சோ வாஸ் எ கிரேட் சிங்கர். அவன் ஒரு நல்ல பாடகன். யாரு இப்போ அங்கிள் பாடினார் பார்த்தீங்களா? நான் பாடினதை விட அவர் சின்ன பையன் மாதிரியே பாடிட்டு இருந்தார் பார்த்தீங்களா? நீங்களாம் நல்லா கையெல்லாம் தட்டினீங்க, ஆனால் நான் பாடும்போது கை தட்டலை. ஆன்ட்டிங்க உட்காந்துட்டு லீட் பண்ணாங்க பார்த்தீங்கல்ல. he was a great singer. யா, he was the great singer. ஒரு நல்ல பாடகன், ஒரு நல்ல பாடகன். அடுத்தது யாருன்னா, அடுத்து சொல்லுது கிரேட் சிங்கர் அண்ட் கிரேட் செயின்ட். அவன் செயின்ட், அவன் ஒரு பரிசுத்தவான். ஆக்கியோன் எழுதுறாரு, இப்படிப்பட்ட காரியங்கள் in spite of difficulties or problem and even danger, he was able to praise the Lord. அவனுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம், ஒரு ஆபத்தான சூழ்நிலை அவனுக்கு வரும்போதெல்லாம், அவனுக்கு பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு கடினமான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் அவன் கீழே போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னு பார்க்கல, அவன் பிரைஸ் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அழகா சொல்லுது, he was able to praise the Lord. முடியலையா? படுத்துதான் இருக்கிறேன். நேற்று ஒரு யூடியூப்ல ஒன்று சும்மா கொஞ்ச நேரம் படுத்து மதியானம் அப்படி பாப்பமேடு பார்த்தேன். கை ரெண்டும் இல்லை, கொஞ்சம் அதுவும் செயலிழந்து போயிருக்கு. அது இது காலும் இல்லை. ஒரு படுத்திருக்கிறான், தன் குடும்பத்தை காப்பாத்துக்கிறான். அந்த கார்பெண்டர் ஒர்க்கில் அந்த ஸ்டெம்பில் அழகா கையிலேயே அந்த இதை வச்சு டிசைன் பண்ணுறாயா. படுத்து தான் இருக்கிறான், எந்திரிக்க முடியல. குடின் ஸ்டாண்ட், எந்திரிக்க முடியல. அதை வச்சு அழகா செஞ்சுட்டு இருக்கிறான். நான் பார்த்தோன்னே நினைச்சேன், அவனுக்குள்ளார ஒரு என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும். அவன் அழகா டிசைன் பண்ணிட்டு இருக்கிறான், அழகா டிசைன் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்க்க கூட முடியல, இப்படியே இருக்கிறான், இப்படி வயிற்றுல வச்சு டிசைன் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அதை கையில் தடவி தடவி அந்த ரோல் எல்லாம் நல்லா இருக்கா, அந்த டிசைன் நல்லா இருக்கான்னு பார்த்து பார்த்து செய்யறான். ஹலோ, நீங்களும் நானும் அதை விட மேலானவர்கள். அப்பா, கர்த்தர் விசாரிக்கிறவரா இருக்கிறார், கர்த்தர் விசாரிக்கிறவரா இருக்கிறார். அதனால சொல்றான், he was able to praise the Lord. எந்த சூழ்நிலை வந்தாலும், அவன் கிறிஸ்தவனா ஹிந்துவா முஸ்லிமான்னு எனக்கு தெரியாது, அதை மட்டும் பார்த்தேன். உனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் you have to do one thing. என்ன பண்ணணும்? praise the Lord. துதிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துதிங்க, 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 ஆண்டவரை துதிங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் பக்கத்தில் யார்ட்டையும் போயிட்டு எனக்கு இப்படி இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி காரியத்தை நான் எப்படி நான் பண்ண முடியும், இதை மீட் ஓவர் பண்ண முடியாது, டேக் ஓவர் பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு நிற்கிறீங்களா? ஒண்ணுமே வேண்டாம், ஒண்ணுமே வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச ராகத்தில் அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா சொல்லுங்க. பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை.
நான் துதிக்க ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். எல்லாமே. இதில் இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4 வசனம். வேக வேகமாய் வாசிங்க, வேக வேகமாய் வாசிங்க. மனுஷரை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சங்கீதக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். Why should Almighty God pay attention to us? வல்லமையும் மகத்துவம் நிறைந்த பரிசுத்த ஆவியாகிய கர்த்தரே, எனக்கு முன்னாடி நின்று எனக்காக செய்கிறதற்கு இவ்வளவு ஃபேமா இருக்கீங்களே, நான் யாரு? அவ்வளவு பெரிய ஆளா? நான் என்ன ஒரு அரசியல்வாதியா? இல்ல அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கணும்? இல்ல அவ்வளவு புகழ் வாய்ந்தவனா இருக்கிறானா? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறாயா? ஏன் முன்னாடி நின்று எனக்காக, மனுஷனுக்காக இவ்வளவு ஃபேமா உறுதியா எதுக்கும் நிக்கிறீங்களே, அந்த அளவுக்கு நான் என்ன வர்த்தா? எப்படி இருக்கும்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கையை மேலே நீட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, தகுதி இல்லாத எனக்கு முன்பாக எனக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்கும்படி, எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத கிரியைகளை நிர்மூலமாக்கும்படி உம்மை நான் நினைக்காம இருக்கிற என்னைய நினைக்கிறீங்களே. ஒரு அலையிலையா சொல்லுமா, நான் நினைக்கல, அவர் என்ன நினைக்கிறாரு. நான் நினைக்கல, அவர் என்ன நினைக்கிறார். சினிமா தேட்டரில் உட்காந்து ஒருத்தன் சண்டை போட்டோன்னா சண்டை போடுறான்னு கை தட்டுறமே, அப்பாவை மறந்துச்சு. இருக்கீங்களா? இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். தேவன் அதி சீக்கிரமாய் வருகிற அடையாளத்தின் நாட்கள். இன்னைக்கு எருசலேம்ல எல்லா பரிசுத்தவான்கள், நான் பரிசுத்தவான்கள் சொல்றவங்க எல்லாமே எருசலேம்ல என்ன பண்றாங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீயோன் மலையிலிருந்து கிழக்கு பகுதியிலிருந்து தான் அங்க வரப்போகிறாரு. 2வது வருகையில அந்த 2 சைடும் கல்லறை வாங்கிட்டு இருக்காங்களாம். இது கல்லறை எங்க தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தோட முதலாவது எந்திரிக்கிறதுக்கு இவங்களுக்கு யாருக்கும் தெரியல. பரிசுத்த ஆவியானவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் கடவுளா இருக்கிறாரு. நீ கிட்டத்தட்ட கண்ணு கெட்டாத தூரத்தில் இருந்தால் ஆண்டவர் வரும்போது நீ பரிசுத்தவானா இருந்தா எழுந்திருப்ப. எருசலேம்ல கிழக்கு பகுதியில் வருவாராம். அதுக்காக 2 பக்கம் கல்லறை கோடி கோடியா கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறான். ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அங்கதான் புதைக்க போறாங்க, அவருக்கு தெரியுமா? ஆனா நீங்களும் நான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு உறவுல இருக்கிறோமோ, சாப்பாடு இருக்கோ இல்லையோ, ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டு இருக்கோமோ, எப்ப வந்தாலும் கூட போவோம். எப்போ வந்தாலும் கூட போவோம். நீ கோடி கணக்காக போட்டு ஷர்ட் எடுத்து போட்டாலும் அது வேலைக்காகாது. நீ பேண்ட் எடுத்து போட்டாலும் இல்லை, பட்டு சேலையா டெய்லி கிட்டத்தட்ட ஒவ்வொரு பட்டு சேலையும் 10,000 ரூபாய்க்கு இல்லை லட்சக்கணக்கில் வாங்கி கட்டினாலும் போக முடியாது. இந்த சின்ன இருதயம் தேவனோடு உறவில் இருக்கும்போது அவர் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அவர் வரும்போது உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முற்றிலும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. வெளிநாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு வாலிபன், நல்ல டேலண்ட் ஆனவன், டிகிரி படிக்க ஆரம்பிச்சிட்டான், முக்கியமான ஒரு குரூப் எடுத்திருக்கிறான், பணத்துக்கு பிரச்சனை இல்லை, நல்ல வீடு. தான் தகப்பன்கிட்ட போய் அவன் கேட்குறான், அப்பா எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? நான் அதை விரும்புகிறேன், நீங்கள் அதை வாங்கி கொடுத்தா எனக்கு நல்லா இருக்குமே, நான் ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டணும்னு விரும்புகிறேன். அவர் சொன்னார், நீ கேட்குறதுல பிரச்சனை இல்லை, வாங்கி தருகிற எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நீ படிக்கிற டிகிரியில் நீ பெஸ்ட்டாக வந்துட்டீன்னா நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னார். என்ன சொன்னார்? பெஸ்ட்டாக வந்துட்டீன்னா உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னார். டிகிரியெல்லாம் முடிஞ்சு ஓடி வாரான், தான் ரிவார்டோடு ஓடி வாரான், தான் தகப்பன்கிட்ட காட்டுறான், டேடி நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஏன் சைடில் ஜெயிச்சிட்டேன், நீங்கள் சொன்ன ஸ்போர்ட்ஸ் காரை வாங்கி கொடுங்க. அவர் ஒன்றுமே சொல்லலை. ஒரு புக்கு கையில் வச்சுருந்தாரு,
அந்த புக்கை எடுத்து அவன் கையில் கொடுத்தாரு. அவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம். நான் கேட்டது இவர்கிட்ட ஸ்போர்ட்ஸ் காரு கேட்டேன். இவர் எனக்கு 10 கார் வாங்கி கொடுக்க முடியும். நான் எல்லாத்தையும் அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன். என் ஒரு புக்கை தூக்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு, இனி நீங்களும் வேணாம், இந்த வீடும் வேணான்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். 20 வருஷங்கள் வெளியே வேலை பார்த்து முடிச்சுட்டு அவனுக்கு ஒரு எண்ணம், சரி 20 வருஷம் ஆகி போச்சு, தன்னுடைய தகப்பனை பார்ப்போமே, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ, என் தகப்ப மேல கோபமாயிட்டேனோ, இல்லை ஒரு வார்த்தை ஏன் எனக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னு கேட்காம வந்துட்டேனோ அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், மறுபடியும் 20 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்தான். வீட்டில் அன்னைக்கு வேலை பார்த்தவங்களாம் வளர்ந்துருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஹாலுக்கு போன ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்துச்சு, அவங்களுடைய அப்பாவுடைய ஃபோட்டோ. அவன் கேட்டான், என்ன ஆச்சு, எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோ இருக்கு, எங்கே இருக்கிறாரு? அவர் இறந்து வருஷமாகி போச்சு, அவர் இல்லை அப்படின்னா. நாங்கள் தான் இருக்கிறோம். ஐயோ எங்கள் அப்பாவை நான் இழந்துட்டேனேன்னு சொல்லும்போது அவன் அன்னைக்கு அவங்க அப்பா கொடுத்த புக்கு அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த புக்கை எடுத்து அவன் பார்க்க ஆரம்பித்தான். ஒவ்வொன்றா பிரட்டி பிரட்டி வரும்போது கடைசி பக்கத்தில் ஒரு பில் இருந்துச்சான். அந்த பில்லை எடுத்து பார்த்தானா, அவனுக்கு அன்னைக்கே இந்த ஸ்போர்ட்ஸ் காருக்கு பணம் பே பண்ணி பில் அவன்கிட்ட கொடுக்கறதுக்காக வச்சிருந்துருக்கிறாரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. கேட்குறவங்க ஒரு அலையிலையா சொல்லுவோமா? பிபோர் 20 years அந்த பில்லை கொடுக்கறதுக்கு என் மகன் ஜெயிச்சிட்டான், இவன் ஜெயிச்சிட்டான்றது அவன் வர்றதுக்கு முன்னாடி இவருக்கு தெரிஞ்சிருச்சு. போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை வாங்கி வச்சுட்டு அவன் கேட்ட கலரில் பில்லை கொண்டாந்து வச்சிருக்கிறாரு, அதை கொடுக்குறாரு. ஒரு சர்ப்ரைஸா 20 வருஷம் கழிச்சு தன் தகப்பனையும் இழந்து அந்த பில்லை பார்க்குறான். ஐயோ அன்னைக்கு நான் பார்க்காம விட்டுட்டேனே, இழந்து போயிட்டேன், எங்கள் அப்பாவை இழந்து போயிட்டேன், எங்கள் அப்பா எனக்கு முன்பாக வச்சிருந்த இந்த ஆசீர்வாதமான ஒரு நன்மையை இழந்துட்டேனேன்னு கீழே விழுந்து உருண்டு அழுதான். ஏன் சொல்றேன் தெரியுதா? இன்னைக்கு நீங்க நன்மையானதை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேணான்னு ஒதுங்கிட்டீங்கன்னா ஒரு நாள் the day must come, அப்பொழுது அழ வேண்டிய சூழ்நிலை. அழுதாலும் வராது. இருக்கீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்பாவை விட்டுறாம இறுக்கமா பிடிச்சு கொள்ளுங்க. இல்லை நாளைக்கு பார்த்துக்குவோம், நாளைக்கு பார்த்துக்குவோம், இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்குவோம், இல்லை செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு, கேட்குறீங்களா? செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு எப்பமாவது மனம் திரும்பிக்குவோம். ஏசாமி வர்றான்னு தானே சொல்றாங்க. அவர் என்னைக்கு வர போறாரு, அவர் வரும்போது பார்த்துக்குவோம். ஒருவேளை இன்னைக்கு நைட்டு வரலாம், ஒருவேளை சர்ச் நடந்துட்டு இருக்கும்போது வரலாம், ஒருவேளை நீங்க மாப்பிள்ளையோ பொண்ணும் கல்யாணத்தை பார்த்து நிச்சயம் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது வரலாம். எப்போ வேணாலும் வரலாம். அது தேவ தூதர்களுக்கும் தெரியாது. அந்த டைம்ல நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க? யாரெல்லாம் போறதுக்கு ரெடியா இருக்கா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போக ரெடி இல்லாதவங்க ஆமேன்னு சொல்லுங்க. எங்க நம்ம ஆட்களுக்கு எல்லாம் நீங்களே ஒரு கைத்தட்டு கொடுங்க, கைத்தட்டு கொடுங்க நல்லா. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த ஆடுகள் ஒரு ஆடு கூட தப்பி போகாதபடி என்னோட உங்களுடைய ராஜ்யத்துக்கு வருகிறதற்கு இப்பொழுது நீர் ஆயத்தப்படுத்தினதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. பாருங்க, சீக்கிரம் முடிச்சிருவேன், சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்றவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 12 மணிக்கு முடிச்சுட்டு 1 மணிக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன? செல்ல பிள்ளைங்க முடிச்சோன்னு கேட்பாங்க, அங்கிள் என்ன சாப்பாடு செய்றீங்க சொல்லுங்கன்னு வாங்க. சரியா? ரொம்ப சந்தோஷம். நேற்றே வந்துடுவாங்க என் பிள்ளைங்கள்லாம். நேற்று சாயந்தரமே வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பிஎஸ் சிஸ்டம்லாம் ரெடி பண்ணி ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு போய் காலையிலையும் ஓடி வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். ஓகே, கர்த்தர் பெரியவர். சங்கீதம் 104 13 to 15 வேகமாய் வாசிங்க.
தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. ஆமென். பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து, தேவனுடைய மேல் வீடு எது? பர்வதங்களுக்கு மேலாக இருக்கிற உன்னதமான ஸ்தலம். அங்க இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். பர்வதங்கள் என்பது என்னது? மலைகள். தண்ணீர் பாய்ச்சி அங்கிருந்து ஓடி எங்க வருது? எல்லா இடத்துக்கும் வருது. பாருங்க, உமது கிரியைகளின் பலனாகிய பூமியை திருப்தியாக்கிறீ. இப்போ அவருடைய கிரியை என்ன நம்ம சொல்லுவோம்? கவலைப்படாத. ஒருத்தன் வந்து நிற்பான், ஐயா என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்யா. எவ்வளோ கேட்குறாங்க? ஒரு 10,000 கேட்குறாங்கய்யா. உங்களால் முடியுமா? ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சு அவனுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணி நீ போ, கர்த்தர் பார்த்துக்கொள்ளார் சொல்லும்போது அந்த ஃபெய்த்லேயே இது கிரியை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு 1000 ரூபாய் நான் கொடுத்து என்னால் முடிஞ்சது இது, நீ கொண்டு போ, கர்த்தர் செய்வார். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு ஃபெய்த் அவனுக்குள்ளார வர ஆரம்பிக்குது. அது கிரியையாய் மாறுகிறது. அதை அவன் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாயா. ஆனால் நான் கூப்பிட்டு தலையில் கை வச்சு ஏசுவின் நாமத்தினாலே 10,000 வேணுமா? ஏன்ட்ட இல்லை, இவர் ஆசீர்வதிச்சு 10,000 ரூபாய் யாராவது கொடுக்கும்படி செய்யுங்கன்னு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும்? அங்கிட்டு போய் ஒரு பாஸ்டர் வந்து காசு கேட்டால் ஏதாவது கொடுப்பாரா இல்லையா? என் தலையில் கை வச்சு கர்த்தர் செய்வார்னு அனுப்பிச்சி விட்றாரு. என்னையும் திட்டுவான், ஆண்டவருடைய நாமத்தையும் தூசி போயிட்டு இருப்பான். ஆண்டவர் அப்படி செய்யலை. மேல் வீட்டில் இருந்து பர்வதங்கள் மேல் தண்ணீரை இறைச்சி அவர் பூமியை விசாரிச்சுட்டு விடலையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். அவர் பூமியை விசாரிச்சுட்டு விடலை. அவர் மேல் வீட்டிலேருந்து தண்ணியை பூமியில் பாய்ச்சி பயிரெல்லாம் உண்டாக்கி மரத்தில் பழத்தில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் உருவாக்கி மிருகங்களுக்கெல்லாம் கொடுத்து நமக்கும் கொடுக்குறாரு. அவரால் இல்லையா? சொல்லுங்களேன். உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினால் ஆசீர்வதிக்கிறாரு. அவர் சாதாரணமானவர் அல்ல. ஒய்ஃப் சொல்லுவா அடிக்கடி, ஐயா ஒரிஜினல் தேன் வாங்கிட்டு வந்து குடிச்சு பாருங்க, முகம் பலபலன்னு இருக்கும். நானும் குடிச்சு தான் பார்க்குறேன். இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை. நானும் பக்கத்தில் போய் யார்ட்டையும் பேசி பார்க்குறேன், யாரும் சொல்லவில்லை. நேற்று என் கூட நைட்டு சாயந்தரம் ஜபாவை போய் ஏற்றிட்டு வந்தேன். எங்கேருந்து? அவள் இதில் அவுட் போஸ்ட்டில் இறங்கிடுவாங்க. சாயந்தரம் அவளை போய் கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வரும்போது சொல்கிறேன், என்னம்மா செய்கிறது, வெயிலில் கருத்து போயிட்டுன்றேன். அங்கிள், அந்த சன்ஷைடு ஏதோ ஒன்று இருக்காம்ல, சன்ஸ்கிரீமா, என்ன படித்தாதானே நமக்கு தெரிய போகுது. சன்ஸ்கிரீமா, அதை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அங்கிள்கிட்ட சொன்னேன். அங்கிள் சொன்னார், இருக்கு. ஆலுவேரா வாங்கி கொடுத்துட்டாரு. இன்னொன்று சாண்டில் அந்த க்ரீம் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. நானும் இன்னைக்காலும் நல்லா என்ன சொல்லுவாங்கன்னு போயிட்டு தேய்ச்சிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. சரி, வெரி குட். அப்படியாலும் கேட்போன்னு கேட்குறேன். ஐயா, Moses had a shining face because of his fellowship with the God. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மோசேனுடைய முகம், அவன் மலையில இருந்து தேவனோட 40 நாள், தேவனோட 40 நாள் மலையில இருந்து 10 கட்டளைகள்லாம் எடுத்துட்டு கீழே இறங்கி வர்றோம். அந்த ஜனங்கள் மோசையோட முகத்தை பார்த்து சொல்றாங்க, மோசே, we couldn't see your face because of that much of shining is there. You put on something in your face, on your face. நீ உன் முகத்துல ஏதாவது போட்டு மறைச்சிக்கோ, என்னால பார்க்க முடியல, என் கண்ணெல்லாம் கூசுது. ஹலோ, அவன் என்ன தெரியுமா சொன்னா? I have a fellowship with God. நான் தேவனோடு ஃபெல்லோஷிப்னா என்ன சொல்லுவீங்க? நண்பத்து உரை, ஐக்கியமா இருக்கிறேன். நான் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறதுனால தான் என் முகம் இவ்வளவு பிரைட்டா இருக்கு. அப்ப நான் ஒரு கமிட்மெண்ட் பண்ணேன், ஒரு பொருத்தனை. ஆண்டவரே, இனி என் முகம் பிரைட்டா மாறணும், உங்களோட ஒரு ஐக்கியம் வச்சுக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க கையை மேலே நீட்டுங்களேன், அப்படியே மேலே நீட்டி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்களேன், அப்பா நான் பிரைட்டா இருக்க விரும்புகிறேன்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரைட்டா இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் பிரைட்டா இருக்க விரும்புகிறேன், என்னுடைய முகத்தில் பிரைட்டா இருக்க விரும்புகிறேன். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க என்னோட சேர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். யா சொல்லுங்க, நீங்க என்னோட சேர்ந்துக்கோங்கப்பா. அப்பா, நீங்க என்னோட சேர்ந்துக்கோங்க. நீங்க தான் சொன்னீங்க, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிடத்திலிருந்து விளக்குவேன்னு சொன்னீங்களே. அப்பா, ஆசீர்வதிக்கிற நீங்க என்னோட இருந்தீங்கன்னா நான் பிரைட்டா இருப்பேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரைட்டா இருப்பேன். என்னுடைய உலக வாழ்க்கையில தேவனுக்கு நேரா நியதியா பிரைட்டா இருப்பேன். ஆமென். Because of His love you more and more. He done everything all on the cross. உங்களை எப்படி நேசிக்கிறேன்னு ஆண்டவர் அந்த சிலுவையில செய்து முடிச்சிட்டாரியா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை எப்படி நேசிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சிலுவையில செய்து முடித்தத காட்டுறார். இன்னும் நானும் நீங்களும் போய், ஆண்டவரே எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, டேய் நான் சிலுவையில் எல்லாம் செய்து முடிச்சுட்டு சத்துருவின் தலையை நசிக்கிட்டேன் இல்லை, இப்போ ஏன்ட்டு வந்து அழுதுட்டு இருக்கிற. ஒன்று பண்ணு. என்ன பண்ணு? உனக்குள் இருக்கிற பரிசுத்தாவியை நாமத்தினாலே பலவீனங்களே என்னை விட்டு என் சரீரத்தை விட்டு வெளியே போன்னு கட்டளை கொடு. நீ ஏன் ஏன்ட்ட வந்து ஆள்ற? ஹலோ, கேட்குறீங்களா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? டீ ஆர்டர் பண்ணியாடா? கேட்டானா? கொஞ்சம் உற்சாகத்தின் ஆவி, கொஞ்சம் உற்சாகத்தின் ஆவி எழும்பட்டும். அதைத்தான் சொல்றாருயா. ஆனா நானும் நீங்களும் இன்னும் என்ன பண்றோம்? 40 நாள் விடாம பாசிங்க போட்டு கண்ணீர் விட்டு அழுது கதறி உருண்டு பரண்டு ஆண்டவரே செய்யுங்க. அவர் எப்படி செய்வாரு? அவர் செய்து முடித்ததை மறுபடியும் எப்படி செய்வாரு? ஒன்னே ஒண்ணு, நீ ஜெபிக்க வேணான்னு சொல்லல, பாஸ்டிங் போட வேணான்னு சொல்லல, உருண்டு பரண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுவ வேணான்னு சொல்லல. சில பிசாசுகள் உபவாசத்தினால் அன்றி வேற ஒன்றுக்கும் போகாதுன்னு தெரியும். ஆனா நான் அதை சொல்ல வரல. சிலுவையில் செய்து முடித்ததை நீங்க ரிசீவ் பண்றீங்களா? ரிசீவ் பண்றீங்களா? You should have to receive what God had on the cross. அந்த வெற்றியை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரிசீவ் பண்ண. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் செய்து முடித்தத அந்த வெற்றியை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு கெஞ்சிக்கிட்டு நிக்காதீங்க. பிசாசு இங்க இருந்து பார்த்துட்டே இருப்பான். இப்போ பாடுறா, அவர் சிலுவையில ஏந்தலையே நசிக்கிட்டாரு, நான் தோத்து போயிட்டேன், ஆனா இன்னும் அங்க போய் தான் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க பாரு. இவன் சிரிச்சுட்டே இருப்பான். யாரு? அவன் ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் தேவனோட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். காலையில உங்க வீட்டுக்காரம்மா திட்டுறீங்க, சனியனே செத்த நாயே நீ இருந்து என்ன பண்ண போற? உன்னால என்ன முடியும்? பிள்ளைய பார்த்து நாயே அறிவு கட்டவனே சனியனே பேயெல்லாம் திட்டுறோம். சாயந்தரம் ஆண்டோடைய சமயத்தில் போய் உட்காந்து, அப்பா என் மகனை காப்பாத்துங்கப்பா, நல்ல அறிவை கொடுங்கப்பா, நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, என் ஒய்ஃபை நல்ல பலத்தை கொடுங்கப்பா. அவன் சிரிச்சுக்கிட்டு ஆண்டோடைய சமயத்தில் சொல்வாயா, காலையில தான் அவன் பொண்டாட்டி அவனை ஏன் வார்த்தையை வச்சு திட்டினான். இருக்கீங்களா? மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட, மன்னிப்பு கேளுங்க. இது சாதாரண ஒரு இது இல்லை. நான் உங்களுக்கு ஆண்டவர் என்ன எனக்குள்ளார எடுக்க சொல்றாரு அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்க ஒய்ஃபை திட்டினீங்களா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உடைய பிள்ளைகளை திட்டினீங்களா? கணவனை திட்டினீங்களா? ஆண்டவரே என்ன மன்னிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன முதல் வசனம் மன்னிங்க. மன்னிங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் செய்ய ரெடியா இருக்காரு. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அந்த பணிவிட தேவதூர், the servant angels are ministers to you. உடனே உங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சுறாங்க. 2 பேர் வருவோம். ஏன்னா நல்லா என்ன சொல்லுது? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார், அவர்கள் வந்து உங்களுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். யார் ஏந்தி கொண்டு போவா? பாஸ்டர் டேன் இங்க ப்ரீச் பண்ணுவாரு, பாட்டு பாடுவாரு, ஜாம் பண்ணுவாரு. இவர் வந்து ஏந்தி கொண்டு போக மாட்டார். இவர் வந்து ஏந்தி கொண்டு போக மாட்டார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற பணிவிட தேவ தூதர்களுக்கு, என் புள்ள போறான் இடறி விழாதபடி உன் கரத்தினால் அவன் காலை புடி, ஏந்திட்டு போ.
யார் தெரியுமா செல்வா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அடுத்து வேக வேகமாக நம்ம போயிடுவோம். நான் முடிச்சிடுறேன். அடுத்தது வாசி. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம், அவருடைய முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய், மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரம். இந்த 3 காரியம். ஆல் ஆஃப் கிரியேஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். தேவனால் உருவாக்கப்பட்ட எல்லாம் திருப்தியா இருக்கிறது. The earth is satisfied. இந்த பூமியும் திருப்தியா இருக்கிறது. And he can satisfy your thirsty soul today. You are reminded of God's physical provision of he all provides for spiritual needs of his people. அவரே உன்னுடைய சரீரத்தினுடைய தேவைகளையும் சந்திக்கிறாரு. அது மாத்திரமல்ல, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு என்னென்ன தேவைகள் என்பதையும் கர்த்தர் சந்திக்கிறாரு. சரீர பிரகாரமான காரியத்தையும் கர்த்தர் செய்கிறாரு. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு எதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் நீ ஸ்ட்ரென்த்தனா இல்லாதபடி ஆண்டவரை விட்டு விலகுறதுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதுல நீ மாட்டிக்கொள்ளாதபடிக்கு. நேத்து இதுல ஒரு டிராமா பார்த்தேன். இதுல மாதா டிவில ஒரு ஏஞ்சல் வந்து நிற்கிறார். அழகா இருக்கிறார். அவரு இன்னொரு விசுவாசி நிற்கிறாரு. நீ பரலோகத்துக்கு போவியான்ட்டு ஏஞ்சல் கேட்குறாரு. ஆமாம் நான் போயிடுவேன்றாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, உன்ட்ட ஆண்டவர், ஐயா சபையில் நான் தாயா எல்லாம் மெழுகுவர்த்தி பற்ற வைக்கிறது, சபைக்கு தேவையான காரியங்கள் செய்கிறது, என்னுடைய அந்த ஃபாதருக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறேன், கம்யூனியன் எல்லாமே கொண்டாந்து வைக்கிறேன், அவ்வளோ நல்ல காரியத்தை செய்கிறேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன். ஆனால் செல்லு வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். அதில் ரீல்ஸ் பார்க்குறியா? பார்க்குறேனே, அதுதானே எனக்கு டைம் பாஸ் ஆகிற நேரம். நீ பரலோகத்துக்கு போக முடியாது. எனக்கே குத்துனுச்சு. நான் சில நேரங்களில் பார்ப்பேன். அதில் அந்த என்ன பார்ப்பேன்னா, வரிசையாக அந்த பாட்டு, கிறிஸ்தவ பாட்டெல்லாம் வரும்போது அதை பேசல அதை பண்ணி விட்டுருவேன். தூக்கியே போட்டேன். உண்மையிலும் படுக்கும்போது பார்ப்பேன்னு சொல்லி தூக்கியே போட்டேன். அதை பார்க்க வேண்டாம். அவர் சொல்கிறாரு, ரீல்ஸ் பார்த்தா பரலோகராஜ்யம் போக மாட்டேன். உடனே முட்டாங்கள் போட்டு, ஐயா நான் போகணியா, நரகத்துக்கு நான் போக விரும்பலை, ஏன்னா நான் ரீல்ஸ் பார்த்தா போக மாட்டேன் நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்களே வந்து சொன்னா நான் பார்த்து நான் என்னை இழந்து போகாதபடி, ஆண்டவர் வரும்போது நான் போகாதபடிக்கு, ஐயோ நான் விளையிடக்கூடாது, அதுக்கு போகக்கூடாது, என்னை பண்ணீங்க சொன்னாரு. இனிமேல் பார்க்காத, பாவம் செய்யாத, நீ ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாய் மாறினாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ட்ராமாவை பார்த்தேன். மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தேன்னு நினைக்கிறேன். சோறு குழஞ்சுதான் இருந்துச்சு, ஆனால் அதை பார்த்தோன்னே சோறும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஆமே நல்லலையா சொல்லுவோமா? எங்க இருக்கிறேன் நீ வந்தியாப்ல நேற்று. ஸோ யூ ஆர் ரிமைண்டட் காட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ரொவிஷன். He also provide for the spiritual needs to his people. அவர் என்னுடைய சரீரத்துக்குரிய தேவைகளை மாத்திரமல்ல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு நான் எப்படி ஒரு ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்பதை வேதத்தின் மூலியமாகவும் சில பாஸ்டர்ஸ் மூலியமாகவும் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். ஃபுட், வைன், ஆயில், பிரெட், இந்த 4 காரியங்களையும் வேதத்தில் தெளிவாய் சொல்லுகிறது. வைன் இஸ் த பிக்சர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வைன், திராட்சை ரசம் தான் வைன். அந்த திராட்சை ரசம் எதை உருவகப்படுத்துகிறது அப்படின்னா, தேவனுடைய பரிசுத்த ஆவியை உருவகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமேன். பாருங்க, ஆதியாகமம் 14, 18, 19 வேகமா வாசிங்க. ஆதியாகமம் 14 அதிகாரம் 18, 19. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிதேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆமென். சாலோமின் ராஜா அங்க வந்து ஆபிரகாமை பார்த்து திராட்சை ரசமும் அப்பமும் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்து, உன்னதமான தேவனுடைய நாமத்தினாலே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆன்ட்டி அப்படிதானே? மெல்கிசேதேக்கு சாலமன் ராஜாவாக்கிய மெல்கிசேதேக்கு யாரை ஆசீர்வதிக்கிறான்னா ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு மனிதனை, ஒரு தேவனுடைய மனிதனை பார்க்க போகும்போது
நீங்க ஏதாவது கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏன்னா சாலமன் ராஜா மெல்கி ஷெதேக்கு ஆபிரகாம தன்னுடைய தசம பாகங்களினால ஆசீர்வதிக்கிறான். என்ன சொல்றான்? உன்னதமான தேவனுடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறான் அந்த திராட்சை ரசம். இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு தீமோத்தேயை பார்த்து, உன் சரீர பலவீனமா இருக்கிறதுனால கொஞ்சம் திராட்சை ரசம் குடிச்சுக்கோ. இன்னொரு இடத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில், நீங்க எடுக்க வேண்டாம், வேக வேகமாய் போறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அது போதையா பேசுகிறது. யார் சொல்றா? ஏலி உட்கார்ந்துருக்கிறான், அண்ணா போய் உட்கார்றா, சத்தமா பேசாம தன்னுடைய உதட்டுல பேசி கொண்டிருக்கிறான் ஆண்டவரோட. அவனும் ரொம்ப நேரம் பார்த்து எந்திரிச்சு வர்றான். நீ என்ன குடிச்சு வெறிச்சு இங்க வந்து உட்காந்துட்டு எந்த மட்டும் பண்ற? ஐயா, நான் திராட்சை ரசமோ மதுவோ குடிக்கலையா. அவை அங்க பதிவு பண்றா, திராட்சை ரசமோ மதுவோ குடிக்கல ஐயா, நான் கிளேசப்பட்டு உடைஞ்சு போயிருக்கிறேயா, என் சக்காலத்தை என்னை அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாயா, எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கயா, அதனால தான் நான் அப்பாவோட என் வாயிலிருந்து பேசிட்டு இருக்கிறேன், இருதயத்திலிருந்து பேசுறேன்றா. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்தது பாருங்க, வாசிங்க வேகமாய். மத்தேயு 26:29 என்னன்னா, இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நாம் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பான் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 சீசர்களுக்கும் அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்து அந்த பந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள பார்த்து சொல்றாரு, திராட்சை ரசத்தை பார்த்து சொல்றாரு. அடுத்தது பாருங்க, இது எழுதுனது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 1ஆம் வசனமும் 13ஆம் வசனம் வாசிங்க, வேகமாய் வாசிங்க. 1 சாமுவேல் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆனா மக்களால் கேட்டு வாங்கின ராஜாவை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா சாமுவேல் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறான், ஐயோ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மேல இருந்த ராஜாவை புறக்கணிச்சிட்டாரே. அவர் சொல்றாரு, டேய் எழுந்துடுறா, நீ யாருக்காட அழுதுட்டு இருக்கிற? நான் ரிஜெக்ட் பண்ணவனுக்கா நீ ஏன்டா அழுதுட்டு இருக்கிற? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. கர்த்தர் சில காரியங்களுடைய வாழ்க்கையில ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நீங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, பரிசுத்த ஆவியானோட உறவு கொள்ள முடியாதுன்னு சொல்லி சில காரியங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்காக உட்காந்து யாராவது அழுதுட்டு இருந்தீங்களா? நான் கேட்கல, பைபிள் கேட்குது. ஆண்டவரோட நீங்க ஒப்புரவாகி ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. எந்த காரியத்தை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணாரோ அதுல ரொம்ப ஃபேமா பிடிவாதமா பிடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த 13ஆம் வசனத்துல பார்த்து சொல்றாரு, சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். என்ன ஆயில் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, 2 ரிஜெக்ஷன். ஒன்று வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சவுல் என்கிற ராஜாவை இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இருந்து ராஜாவா இராதபடி புறக்கணிக்கிறாரு. 2வது ஈசா தன்னுடைய பிள்ளைகளில கடைசி 8ஆவதா இருக்கிற தன்னுடைய மகனாகிய தாவீதை ரிஜெக்ட் பண்ணி அந்த காட்டுக்குள்ளார அவன் ஆடு மட்டும் மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணவனை கர்த்தர் என்ன பண்றாரு? அன்னைன் பண்றாருயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணா விட்டுருங்க, ஆனா மனுஷன் ரிஜெக்ட் பண்ணா எடுத்துருங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வேண்டாத ஒன்றை புறக்கணிச்சாருன்னா ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு, ஆண்டவரே இனி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுங்க. ஒருவேளை அதிக நேரம் நீங்க தூங்குறீங்களா? தேவனுடைய சமூகத்தில் அதிக நேரம் தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடாதபடிக்கு, படிக்கக்கூடாதபடிக்கு, அவரிடத்துல ஜெபிக்க கூடாதபடிக்கு எந்த காரியங்கள் தடையா இருக்குதோ அது மேல நீங்க ரொம்ப விருப்பமா இருக்கீங்களா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு வாரேன்னு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்கன்னா, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை பாண்டி கோயிலில் கடை வெட்டுறாங்களாம், எலும்பு மட்டும் போடலையும் அதில் கறியை சேர்த்து போடுறாங்களாம், கூப்பிட்டுருக்குறாங்க, நான் போயே ஆகணும், போகலன்னா என்கிட்ட பேச மாட்டான். ஹலோ, கர்த்தர் புறக்கணிக்கிறாரு, நீங்கள் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கீங்களா?
நான் பேசுறேன், பைபிள்ல இருந்து சொல்லுது வசனத்தை, அதை நீங்க கேட்கணும். அதை நீங்க கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அதை நீங்க ஒப்புரவாகி பெற்றுக்கொள்ளணும். எந்த ஆலமரத்தை விழுத பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு அடைக்குங்க, கர்த்தர் வெட்டி விட்டாருன்னா இடுப்பு முறிஞ்சிரும். ஒருத்தர் எஸ்டேட்டில் போயிட்டு நல்லா பிசாசெல்லாம் விரட்டிட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே இறங்கி வந்தாராம். எஸ்டேட்னா தெரியுமில்ல உங்களுக்கு, எல்லாம் தேயிலை எஸ்டேட்னா அங்கே ஸ்பிரிட்டோட வேலை நிறையா இருக்கும். அவர் இறங்கி வராரு, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இறங்கி வந்துட்டு இருந்தவர் என்ன பண்ணார், அந்த பாஸ்டர் நேராக திடீர்னு காலு வலிகிருச்சு, இருட்டு, எதுவுமே இல்லை, நல்லா கீழே வலிகி வந்துகிட்டே இருக்கிறாரு. உருண்டு சர்ன்னு வந்துட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு இதாக பிடிச்சிட்டாரு. பிடிச்சி நிற்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, உங்களுடைய நாமத்தினால பிசாசெல்லாம் விரட்டிட்டு இப்போ நான் வந்துட்டேன், விழுந்து பாட்டில் உருண்டு வந்துட்டு இருக்கேன், காலெல்லாம் வலிக்குதே, இப்போ தான் பிடிச்சிருக்கிறேன், என்னை காப்பாத்துங்க. ஆண்டவர் சொன்னாரா, விட்டுருன்னாராம். என்ன சொன்னார், விட்டுருன்னாராம். எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு நைட்டு. ஐயோ நான் அதெல்லாம் விட முடியாது, விட்டுட்டேன்னா கீழே விழுந்து என் காலுக்கெல்லாம் உடஞ்சிரும். அப்புறம் ஒரு 4 மணிக்கு கேட்டாராம், இப்போ மேலே என்ன காப்பாத்துங்க, விட்டுருன்னாராம். இல்லையே நான் விழுந்தேன்னா காலெல்லாம் உடஞ்சி போயிருமே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு அப்படியே இருந்தாராம். 5 மணி ஆச்சான். ஆண்டவரே இப்போ மாயிலும் கொஞ்சம் இருட்டு வெளுக்க ஆரம்பிச்சு, இப்போ கேட்குறானா, என்னை விட மாட்டீங்களா, நீ கீழே பாடுறான்னாராம். அவனுக்கும் அந்த காலுக்கும் அதுக்கும் ஒரு அடி கூட தூரம் இல்லையா, அதை விட்டுருந்தானா நைட்டே வந்து வீட்டில் படுத்திருப்பான். ஆண்டவர் எதை விட சொல்றார்? ஒருவேளை இது ஜோக்கா இருக்கலாம், சிரிக்கலாம். ஆண்டவர் எதை விட சொல்றாரு பாருங்களேன். ஐயோ இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அழுது சொல்றேன், எதை விடணுமோ விடுங்க, பிடிவாதத்தை விடுங்க, விடுங்க. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போகணும். இது ஏதோ சாதாரணமானது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் அதை விரும்புகிறார். தாவீது சொல்றான், நீ கொம்புனா என்னது, ஒரு பெரிய மாட்டு கொம்பு, அதில் ஆயிலை நிரப்பிட்டு போயிட்டு அவனை நீ பிளஸ் பண்ணு, அனாயின் பண்ணு. இந்த எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. அந்த ஆயில் இருக்கு பார்த்தீங்களா, வடியும் எண்ணெயும் வரும். உபாகமத்தில் இருக்கு, வேற எங்க இருக்கு, சங்கீதம் 81:16 இருக்கு. வாசிங்க, வேகமாய் வாசிங்க. 32:13 வாசிங்க. உபாகமம் 2 பேர் இருக்கீங்களா, யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க டப்பு டப்புன்னு. கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். உபாகமம் 32:13. சங்கீதம் 81:16. உபாகமம் 32:13. உச்சிதமான கோயிலும் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். கண்மலையில வடிகிறது என்னது, எண்ணெய். அனாயின் பண்றோம், அது அபிஷேகத்தை குறிக்கிறது. சங்கீதம் 23:5 நினைக்கிறேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. லூக்கா 7:46 என்ன சொல்லுது, வேகமாய் வாசிங்க. லூக்கா 7:46. ஒரு பாவியான ஸ்திரீ, வேகமாய் வாசிங்க. லூக்கா 7:46 தானே. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். பாருங்க, யூதருடைய வழக்கத்தின்படி என்ன ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டான் அப்படின்னா, இப்போ ஆண்டனி கூப்பிடுறாரு என்னை வீட்டுக்கு, பாஸ்டர் என்னை வீட்டுக்கு வாங்கன்னா அப்படின்னா எனக்கு சாப்பாடுலாம் கொடுப்பாரு, எல்லாம் செய்வார். ஆனால் யூதருடைய வழக்கத்தின்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் போறேன்னா அவர் அங்கிருந்து ஓடி வந்து என் காலில் விழணும், விழுந்து என் தலைக்கு எண்ணெய் வைக்கணும், என் தலைக்கு எண்ணெய் வைக்கணும், என் காலை தண்ணீர் வச்சு தொடச்சு விடணும். அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அந்த கற்சாடி இருக்கு பார்த்தீங்களா, கற்சாடி, அந்த கற்சாடி அப்படிதான் இருக்கு, அதுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. நீங்க உள்ள என்ட்ராகும் போது அந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டனி என்ன பண்ணாரு, என் காலை நல்லா கழுவி தொடச்சி எனக்கு நல்லா எண்ணெயெல்லாம் போட்டு விடுவாரு. அதே போல என்னை ஹக் பண்ணணும், கட்டி பிடிக்கணும்.
என்னை கட்டி பிடிக்கணும். இதுதான் யூதருடைய பழக்கம். உள்ள போனோன்னே எனக்கு நல்ல அப்போ மீனிங் என்னன்னா, நான் உன் மேலே பிரியமாக இருக்கிறேன், நீ எவ்வளோ நாள் வேணாலும் என் வீட்டில் இருக்கலாம், உனக்கு ஒட்டக கறி தர்றேன், ஆட்டுக்கறி தர்றேன், வேற என்ன கறி இருக்கு? நாட்டுக்கோழியா, வான்கோழியா, டர்க்கியா, ஏதோ ஒன்று, இதெல்லாம் தர்றேன், நல்லா திருப்தியாக இருக்கலாம், நீ இன்னொரு 10 கிலோ எக்ஸ்ட்ரா ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இலைக்கு தண்ணி வைக்கணும். ஒரு பரிசையின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ள கூப்பிடுறான். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வர சொல்லி சாப்பிட கூப்பிடுறவன் ஒன்றுமே செய்யலை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு மரியாதை கொடுக்கவே இல்லை. ஹக் பண்ணணும், காலை கழுவணும், தலைக்கு எண்ணெய் வைக்கணும், அவருக்கு ட்ரெஸ் கொடுக்கணும், எதுவுமே கொடுக்காம உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்காந்து சாப்பிடுயான்னு சாப்பாடு போடுறான். உடனே இந்த பாவியான ஸ்திரீ ஓடி போய் என்ன பண்ணா? பின்னாடி நின்று அழுது தன்னுடைய கண்ணீரினாலுடைய பாதங்களை துடைத்து பாதங்களை கழுவி தன்னுடைய தலைமயிரினால் அந்த கந்தவர் காயங்களை போட்டு தொடச்சி அவன் பேசுறான், என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சம்பாரிச்ச, இதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாளே, ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. டேய் சுமாரா, நீ ஒன்றுமே செய்யலை, கூப்பிட்டு சாப்பாடு மட்டும் போடுற, தலைக்கு என்ன வச்சியாடா நீயே? யார் கேட்குறா? பரிசேயனை பார்த்து கேட்க, டே தலைக்கு என்ன வச்சியாடா நீயே? உன் பாரம்பரியம் என்னடா? இவருடைய பழக்க வழக்கம் என்னடா? என் கால கழுவுனியாடா நீயே? நான் பேசுறது கொலோக்கியல் லாங்குவேஜில் பேசுகிறேன். ஆண்டவர் அப்படி அவனை கேட்கல. அவனை கேட்குறாரு, நீங்கள் என் கால் கழுவுனியா? என் தலைக்கு என்ன வச்சியா? ட்ரெஸ் கொடுத்தியா? சாப்பாடு மட்டும் போட்டு வச்சுட்ட? ஹலோ, என்னைக்காவது ஆண்டவரை கூப்பிட்டு ஆண்டவருடைய காலை கழுவிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய காலை கழுவிருக்கீங்களா? இல்லை வந்தார், அவருக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா? அவர் எங்க போட போறாரு? அவர் காலை எங்க என்கிட்ட கொண்டாந்து நீட்டினாரு கழுவுறதுக்கு? வார்த்தையினால சொல்லுங்க, அப்பா உங்க காலை கழுவுற பாக்கி எனக்கு வேணும்பா, நான் கழுவுறேன்பா, உங்க தலைக்கு நான் எண்ணெய் வைக்க விரும்புறேன் இயேசுவே, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை, இன்னைக்கு எனக்கு வேணும், நான் தேய்க்கிறேன் என்ன சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நடக்கும். நீட்டுவாரு, சொல்லுவாரு, என் பிள்ளை என் மேல எவ்வளவு பாசமா இருக்கான் பாத்தியா, என் காலை கழுவணுன்றான், என் தலைக்கு எண்ணெய் வைக்கணுன்றான், எனக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றான். செஞ்சு பாருங்க, இதை விட மேலான காரியம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா என் கூட இருந்தா நான் ஜெயிச்சிட்டேன். சொல்லுங்க, உங்களுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினால நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறபடினால் தோல்வியை வெற்றியாய் மாத்தின வல்லமை உள்ள தகப்பன், நான் தோல்வி அடையாதபடிக்கு வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படி எனக்காக யுத்தம் செய்கிறவர், என் விரல்களை யுத்தத்துக்கும் என் கைகளை போருக்கும் படிப்பிவிக்கிறவர், எனக்காக எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறபடினால் இயேசுவின் நாமத்தினாலே நான் எப்பொழுதும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், எங்கள் அப்பா வர்ற வரைக்கும் நான் ஜெயித்து கொண்டே இருப்பேன். எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள், தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நிர்மூலமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்புறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, நம்பாதவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. என் ஜனங்கள் விழித்திருக்கிறார்கள். ராமன் சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? விழித்திருக்கிறார்கள்.